புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 31 தொடக்கம் 35. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. சிந்தனை. இன்றைய நற்செய்தி 2 சிறிய ஆனால் ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட இறையரசின் வெவ்வேறு பரிமாணங்களை எடுத்துச் சொல்கின்ற உவமைகளை தருகின்றது. அவை கடுகு விதையும் புளிப்பு மாவும் என்ற உவமைகளாகும். இவை இரண்டும் இறையரசின் எளிமையான தொடக்கத்தையும் அதன் மறைந்திருக்கும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றன. அந்த ஆற்றல் அமைதியாக ஆனால் தடுக்கப்பட முடியாத வகையில் உலகில் இருந்தும் மனித உள்ளங்களில் இருந்தும் வெளிப்படுகின்றது. கடுகு விதை உவமையில் அந்த விதை கிறிஸ்துவே என்று விளக்கப்படுகிறது. இந்த விதை எல்லா விதைகளிலும் விட சிறியது என்று சொல்லப்படுகின்ற போது அது உலகின் பார்வையிலேயே இயேசு கிறிஸ்துவின் இம்மண்ணுலக வாழ்வின் மறைவான எளிமையான அற்பமான தோற்றத்தை குறிக்கின்றது. அவர் தாழ்ச்சியுடன் உலகில் நுழைந்தார். பெத்லகேம் சிற்றூரில் ஒரு குகையில் பிறந்தார். எகிப்துக்கு தப்பி ஓடினார். எளிமை கொண்ட நசரேத்தில் வளர்க்கப்பட்டார். எல்லாம் அவர் வழியாக படைக்கப்பட்ட போதிலும் அவருடைய இறைத்தன்மை தாழ்ச்சி மிக்க அவருடைய மனித தன்மையில் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட அவருடைய தெய்வீக மாட்சி உலகின் கண்களுக்கு மறைக்கப்பட்டே இருந்தது. ஆயினும் தன்னை வெறுமையாக்கிய அந்த விதையில் இருந்தே உயிர்ப்பின் வெற்றி முளைத்து கிளை பரப்பி நிழல் கொடுத்து அது பாவத்தினதும் சாவினதும் கட்டுக்களை உடைத்து உவமை சொல்லுவது போல வானத்து பறவைகளுக்கும் இல்லிடமாயிற்று. இது திரு அவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதில் உலக மக்கள் அனைவருக்கும் அடைக்கலமும் உணவும் நம்பிக்கையும் எதிர்நோக்குமாய் உள்ளது. மேலும் கடுகு விதை ஒவ்வொரு உள்ளத்திலும் விதைக்கப்படும் கிறிஸ்துவையும் குறிக்கின்றது. நம்பிக்கை, செபம், அருளடையாளங்கள் வழியாக வளமான நிலங்களான நம் இதயங்களில் விதைக்கப்படும் போது அவர் வேரூன்றி வளர்கிறார். உள்ளிருந்து நம் வாழ்வையும் உருமாற்றுகின்றார். அவரது பிரசன்னம் தொடக்கத்தில் நம் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அது வளர்ந்து விரிவடையும் ஆற்றல் கொண்டது. அது நம் வாழ்விலும் நாம் சந்திக்கும் அனைவர் வாழ்விலும் கனி தருகிறது. இதே உவமையை புளிப்பு மாவு உவமை இன்னொரு விதத்தில் கூறுகிறது. புளிப்பு மாவு கிறிஸ்துவாகவோ அல்லது அவரது அருளாகவோ இருக்கலாம். அதுவும் அமைதியாகவும் ஆற்றலுடனும் செயல்படுகிறது. 3 மரக்கால் மாவில் கலக்கப்படுகின்ற அது முழு மாவையும் படிப்படியாக மாற்றுகிறது. இது உள்ளத்தில் நிகழும் அருளின் மறைந்த செயலை குறிக்கின்றது. இங்கு கிறிஸ்து நம்மோடு மட்டுமல்ல நமக்குள்ளேயும் இருக்கின்றார். அவரது இருப்பு நம் வாழ்வை புனிதப்படுத்துகிறது. இன்று எமது வாழ்வில்
கிறிஸ்து மறைந்த முறையில் செயல்படும் விதங்களை பற்றி சிந்திப்போம். எங்களுள் அவரது பிரசன்னம் அமைதியாக வளர்ந்து வருவதை நாம் கவனிக்கின்றோமா? செபம், அருளடையாளங்கள் வழியாக அவரது பிரசன்னத்தின் விதையை வளர்த்து வருகின்றோமா? சிறிய தொடக்கங்களிலும் கூட இறைவன் தம் அரசை கட்டியெழுப்ப விரும்புகிறார் என்று நம்புவோம். செபம். ஆண்டவரே, எங்களுக்கூடாக உமது இறையாட்சியை பரவலடையச் செய்திருளும். ஆமென்.